முன்னொரு காலத்துல அழகும் அம்சமும் நிறைஞ்ச ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்துக்கு பேரழகையா இருக்கிற இந்த பொண்ணு தான் இளவரசி. அந்த பொண்ணுக்காகவும் அந்த நாட்டுக்காகவும் ஆசைப்பட்டு பல்லாயிரக்கணக்கான இளவரசர்கள் டெய்லி அந்த பொண்ணு கிட்ட வந்து ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பொண்ணை மயக்க பாக்குறாங்க. ஆனா அந்த எந்த ஒரு இளவரசர்களையுமே மதிக்காம அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதுல விட்டுறா. கொஞ்சம் தலகாலம் ஜாஸ்தி தான் இல்ல. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த பொண்ணு தன்னோட நாய்கள் கூட விளையாடிட்டு இருக்கிறப்போ அந்த நாயோட உடம்புல இருந்த 2 பேர் அந்த பொண்ணோட கையை கடிச்சிடுது. அந்த 2 பேரையும் புடிச்சிட்டு போய் அந்த பொண்ணு ஒரு வெண்ணெய் இருக்கக்கூடிய பானைக்குள்ள போட்டு அதை மூடி வச்சிருக்கா. அந்த பேனுங்களும் அந்த வெண்ணெயை சாப்பிட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடுதுங்க. நல்லா நாள் போக போக சாப்பிட்டு ஒரு பெருச்சாரி அளவுக்கு வளர்ந்துட அந்த பானையோட இடம் பார்த்தாம அதுவே உடைஞ்சு போயிடுது. இப்போ அந்த இளவரசி அந்த 2 பேனுங்களையும் பிடிச்சு அதை வச்சு ஒரு ஷூ செய்ய சொல்றா. அந்த இளவரசிக்காகவே அந்த பெண்களோட தோள்களை வச்சு செய்யப்பட்ட ஒரு ஷூ ரெடி ஆகுது. அந்த ஷூவையும் போட்டுக்கிட்டு தன்னோட சிம்மாசனத்தை போய் உட்கார்றா. இப்போ வரக்கூடிய இளவரசர்கள் கிட்ட எந்த இளவரசர் இந்த ஷூ எதன் மூலமா செய்யப்பட்டதுன்றதை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா அந்த இளவரசி சொல்றாங்க. வந்த இளவரசர்களும் கழுதை, குதிரை, மாடு, பன்னின்னு சொல்லி அப்படின்னு பல விஷயங்களை சொன்னாலும் எதுவுமே சரியில்லை தானே. இப்படி இந்த இளவரசர்கள் எல்லாம் ஏமாறதை பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம கொஞ்சம் கோவம் வருது. அப்போ அந்த கேங்கல் நின்று இருந்த ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் இந்த பொண்ணோட தலகணத்தை ஒடிக்கணும்ன்றதுக்காக அந்த பொண்ணு